பண்றதுக்கு நான் 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஈஸ்டும் உப்பும் சேர்ந்துச்சுன்னா, சோ சுகரும் ஈஸ்டும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உப்பும் ஈஸ்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துட்டு அதோட 2 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதை கலந்துடலாம். நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து ஸ்டஃபிங் செய்ய போறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் விட்டு அதுல மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. அதுல நம்ம கியூபா வெட்டி வச்சிருக்கிற போன்லெஸ் சிக்கனை சேர்த்துக்கிறோம். அதோட 2 சீஸ் கியூப்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். ஆரிகானோ அண்ட் ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்திருக்கேன். இப்ப நம்ம மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்ப நான் செஞ்சு வச்சிருக்கிற மசாலாவை ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சிருக்கேன். நம்ம பேக்கிங் ட்ரேல இதெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆடி ஈகோபேக் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு நம்ம பேக்கிங் ட்ரேவை லைன் பண்ணணும். பிகினர்ஸ்க்கு இந்த ஆடி ஈகோபேக் பேப்பர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவ்வளோ கிளீனா அவ்வளோ நீட்டா வரும், மெஸ்ஸியாவே இருக்காது. அண்ட் இது வந்து நான் ஸ்டிக்குங்கிறதுனால நீங்க கிரீஸ் பண்ணவே தேவையில்லை, ஆயிலோ பட்டரோ எதுவுமே போட தேவையில்லை. இது ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனாகவும் இருக்கும். இந்த ஆடி ஈகோபேக் ஷீட் மேல நான் ஃபோல்ட் பண்ண எல்லா ஜிங்கி பார்சல்ஸையும் நான் வச்சுட்டேன். இப்போ இதை பேக் பண்ணும் போது இதுக்கு மேல நமக்கு நல்லா ப்ரௌன் கலர் கிரஸ்ட் கிடைக்கிறதுக்காக நான் எக் வாஷ் கொடுக்குறேன். ஒரு முட்டையை சாதாரணமா பீட் பண்ணி அதை ஒரு ஸ்பேட்டுலாவோ பிரஷோ வச்சு இந்த மாதிரி மேல நல்லா ஜென்ரஸா அப்ளை பண்ணுங்க. கொஞ்சமா அப்ளை பண்ணா கலர் வராது, நல்லா நிறைய அப்ளை பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும். நீங்க அடுப்புல வச்சு பேக் பண்றதா இருந்தா கூட நீங்க எக் வாஷோ இல்லைன்னா மில்க் வாஷோ பண்ணலாம். 180 டிகிரி செல்சியஸ்ல கிட்டத்தட்ட 25 மினிட்ஸுக்கு நான் இது எல்லாத்தையுமே பேக் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு கிண்ணத்துல மெல்டட் பட்டர் வச்சிருக்கேன். இந்த பட்டரை தான் இப்ப நான் அப்ளை பண்றேன். நம்ம செஞ்ச ஜிங்கி பார்சல் எவ்வளோ கிறிஸ்பியா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்குமே வெளியில வரவே இல்லை, பர்ஃபெக்டா உள்ள இருக்கு. ஆனாலும் ஆடி ஈகோபேக் நான்ஸ்டிக் பேப்பரா இருக்கிறதுனால ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இப்ப இதை எல்லாத்தையும் நான் ட்ரேல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஆடி ஈகோபேக் எவ்வளோ ஒரு நீட்டா கிளீனா இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த ஷீட்ல இருக்கிற ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணது கிடையாது, அந்த உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்ல இருந்து லைட்டா வெளியில லீக் ஆயிருக்கு, அவ்வளவுதான். இந்த ஆடி ஈகோபேக் பேப்பர் ரொம்ப எக்கனாமிக்கல். நீங்க ஒரே ஷீட்டை 6 to 7 டைம்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பீஸாலாம் பேக் பண்ணும் போது ஒவ்வொரு பீஸாவா பேக் பண்றதுக்கு ஒவ்வொரு பேப்பர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரே பேப்பரை நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாதாரண டிஷ்யூ பேப்பர் எடுத்து இதை கிளீனா வைப் பண்ணிட்டு நீங்க திருப்பி இதுலயே பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வெர்சடைலா இருக்கிறதுனால நமக்கு இது ஒரு சீப்பர் ஆப்ஷனாகவும் இருக்கு. அண்ட் நம்ம ட்ரேலையும் எந்த ஒரு எண்ணெயோ இல்லை அழுக்கோ படியாம நீட் அண்ட் கிளீனா இருக்கு. இல்லைன்னா ட்ரே ஃபுல்லாவே நமக்கு பர்ன் ஆயிருக்கும், அது வாஷ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த ஈகோபேக் யூஸ் பண்ணதுனால ட்ரேவும் நமக்கு கிளீனா வந்திருக்கு. இதுல வந்து ஆடி யூனிவ்ராப்ஸ்னு இன்னொரு ஷீட் இருக்கு. இந்த ஷீட்ல வந்து நம்ம லெஃப்ட் ஓவர் ஃபுட்டையோ இல்ல பராத்தா டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸையோ நம்ம ரேப் பண்ணி அதை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கலாம். நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது லெஃப்ட் ஓவர் பேக்ட் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். ஆனா இந்த யூனிவ்ராப்ஸ்ல நம்ம ரேப் பண்ணி வைக்கும் போது அந்த மாய்ஸ்சரும் அந்த ஃப்ரெஷ்னஸும் அப்படியே ரீட்டைன் ஆகும். அடுத்த நாள் நீங்க திருப்பி சூடு பண்ணி சாப்பிட்டா கூட அதே ஃப்ரெஷ்னஸ் அப்படியே ரீட்டைன் ஆகும். ஆஃபீஸ்க்கு சப்பாத்தி ரோல்லாம் கொடுத்து அனுப்பும் போது இதுல ரேப் பண்ணி கொடுத்து அனுப்புனீங்கன்னா சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பை பை.